ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தலிர். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். கதை கேட்க யாருக்கு தாங்க பிடிக்காது? டெய்லியும் ஒரு கதையோட உங்களை சந்திக்க நான் ரெடி. கதையை கேட்க நீங்கள் ரெடியா? வெல்கம் டு ஸ்டோரி டெல்லிங் சீரீஸ். கதை கேட்கலாம் வாங்க. எபிசோட் 1, த கேட் இன் த ஹேட் பை டாக்டர் சூஸ். இந்த புத்தகத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க ஆதிவள்ளி அப்பன். பொல்லாத தொப்பி பூனை. இந்த கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ஒரு ஊரில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த ஊரில் இந்த குட்டி பாப்பா சாலிக்கோ அவளுடைய அண்ணனுக்கோ எதுவுமே விளையாட பிடிக்கல. அவங்களோட சைக்கிள், பந்து, பேட்டு எல்லாம் போட்ட இடத்துலையே போட்டிருந்தாங்க. ஜன்னல் பக்கத்தால் ஒரு சேர் போட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தாங்க. அப்போது திடீர்னு டுமால் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா சிவப்பு வெள்ளை கலரில் நீளமாக ஒல்லியாக ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு அவங்க கதவை திறந்து ஒரு பூனை 2 காலால் நடந்து வந்தது. பார்க்கவே மேஜிக் மாதிரி இருந்துச்சு. நல்லா சிரிச்சுக்கிட்டே வந்த பூனை திடீர்னு பார்த்தா பேச ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ குழந்தைங்களா, எனக்கு சில மேஜிக்கெல்லாம் தெரியும். நான் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறேன் அப்படின்னு அந்த பூனை சொல்லுச்சு. சாலிக்கும் அவளோட அண்ணனுக்கும் என்னன்னே புரியல. ஆன்னு வாயை திறந்து பார்த்துட்டு இருந்தாங்க. டேபிளில் ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு மீன்குட்டி வேகமாக தண்ணிக்குள்ளே குதிச்சு. அந்த மீன்குட்டி கோபமாக என்ன சொல்லுச்சுன்னா, அந்த பூனை எந்த மேஜிக்கும் காட்ட வேண்டாம், முதல்ல வெளியே போகட்டும் அப்படின்னு அந்த மீன்குட்டி சொல்லுச்சு. அவ்வளோதாங்க, அந்த மீன் இருக்கக்கூடிய கண்ணாடி பவுலில் தன் கையில் இந்த அம்பர்லா உச்சியில் நிற்க வச்சிருச்சு அந்த தொப்பி பூனை. நீ எதற்கும் பயப்படாத அப்படின்னு அந்த பூனை சொல்லுச்சு. அப்புறம் அதோட இன்னொரு கையை வச்சு ஒரே வரலால் புத்தகத்தை வச்சு வித்த காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பூனை என்ன பண்ணிச்சு தெரியுமா? ஒரு பால் மேலே ஏறி நல்லா வித்தை காட்டிகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் தொபக்கடின்னு கூப்பிட விழுந்துருச்சு. அது கையில் வச்சுருந்த பொருளெல்லாம் கீழே விழுந்து நொறுங்கி போயிடுச்சு. நல்ல வேலைங்க, அந்த கண்ணாடி கப்பில் இருந்த மீன்குட்டி பக்கத்தில் இருந்த டீ கப்பில் குதிச்சு தப்பிச்சிருச்சு. அந்த மீன்குட்டிக்கு தலைக்கு மேலே கோவம் வந்து தொப்பி பூனைக்கிட்ட சொல்லிச்சு, பூனையே ஒழுங்கா வெளியே போ. அப்போ அந்த தொப்பி பூனை என்ன சொல்லிச்சு தெரியுமா? வாங்க குழந்தைங்களா, இன்னொரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த தொப்பி பூனை வேகமாக வெளியில் ஓடி போய் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சிவப்பட்டியே எடுத்துகிட்டு வந்துச்சு. அதிலிருந்து ப்ளூ கலர் முடியோட சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு 2 குள்ள மனுஷங்க வந்தாங்க. அவங்களோட பேர் என்ன தெரியுமா? பொருள் 1, பொருள் 2. அந்த 2 பொருட்களும் தொப்பி பூனையை விட ரொம்ப அதிகமாக சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வீட்டுக்குள்ளேயே குறுக்குமா இருக்குமா பட்டை விட்டுட்டு எல்லா பொருட்களையும் தட்டி விட்டுட்டு நல்லா சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் நடுவில் மாட்டிக்கொண்ட மீன்குட்டி தத்தளிச்சிட்டு இருந்தது. அப்புறம் அவங்க ஜன்னல் வழியாக அவங்களோட அம்மா வர்றதை கவனிச்சிது. இதோ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்தாச்சு, அம்மா வந்தாச்சு அப்படின்னு மீன்குட்டி சொல்லிச்சு. உடனே சாலியோட அண்ணனுக்கு விளையாட்டெல்லாம் மறந்து போய் பட்டர்ஃப்ளை பிடிக்கிற வலையை எடுத்து அந்த 2 பொருட்களையும் பிடிக்க ட்ரை பண்ணான். ஒரே கலபரமாக இருக்க வீட்டை தொப்பி பூனையை பார்த்து அந்த 2 பொருட்களையும் சிவப்பு பெட்டிக்குள்ளே அடித்து வெளியே கொண்டு போயிடுச்சு. அந்த மீன்குட்டையும் குழந்தைங்களும் தலைகளாக இருக்கிற வீடை பார்த்து சோகமாக இருந்தாங்க. ஐயோ, அம்மா வந்து என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. அப்போது வீட்டின் கதவு திறந்தது. அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் ஆவலாக பார்த்தாங்க. அப்போ உள்ளே வந்தது யார் தெரியுமா? அந்த தொப்பி பூனையே தான். அந்த தொப்பி பூனை ஒரு மிஷினை கொண்டு வந்துச்சு. அந்த மிஷின்லேருந்து நிறைய கைகள் வந்துச்சு. அந்த கைகள்லாம் அந்த பொருட்களை இருந்த இடத்துலையே வச்சிச்சு. இன்னும் சில கைகள் அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவங்களோட அம்மா வர்றதுக்குள்ளே அந்த தொப்பி பூனை வெளியே போய் மாயமாக மறைஞ்சு போச்சு. வீடு மறுபடியும் நல்லா சுத்தமாக இருக்கிறத பார்த்து அந்த குழந்தைங்களும் மீன்குட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அம்மா வெளியே போகும்போது அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி குழந்தைங்களும் மீன்குட்டியும் அவங்க இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. சாதாரணமாக எல்லா அம்மாங்களும் உள்ள வந்ததுக்கப்புறம் என்ன கேட்பாங்க? அதே தான் அவங்க அம்மாவும் கேட்டாங்க. குழந்தைங்களா, இவ்வளோ நேரம் என்ன செஞ்சீங்க? பாவம், அந்த குழந்தைங்களால என்ன சொல்ல முடியும்? பேசாமல் உம்முன்னு இருந்தாங்க. உங்கள் வீட்லேயும் இதே கதை நடந்துச்சுன்னா உங்கள் அம்மா கேட்கும்போது நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். டாக்டர் சூஸ் எழுதின இந்த கதை எனக்கு பிடிச்ச மாதிரியே உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதே மாதிரி ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.